ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு விக்டரி எக்ஸாம்ஸ் அகாடமி. இந்த வீடியோ வந்து நம்ம ஜிஎஸோட டெஸ்ட் பேட்ச் சொல்லியிருந்தோம். அதாவது 100 டேஸ் ஸ்டடி பிளான் வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ படி உங்களுக்கு சிலபஸில் இருக்கக்கூடிய 6 யூனிட்ஸும் எப்படி 100 டேஸ்க்குள்ளே நம்ம படிக்கலாம் அப்படிங்கிறதோட ஒரு ஷார்ட் ஒரு PDF ஒரு லிஸ்ட் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அந்த லிஸ்ட் பிரகாரம் தான் நம்ம வந்து ஜிஎஸ் பேட்ச் வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ அந்த லிஸ்ட்டில் என்னென்ன டாபிக் இருக்கோ அதுக்கு ரிலேட்டடான கிளாஸஸ் ப்ளஸ் அதுக்கான உங்களுக்கு டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து நம்ம பேட்ச்சில் ஷேர் ஆக போகுது. ஸோ நீங்களும் இந்த பேட்ச்சில் என்ரோல் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஆல்ரெடி நான் வந்து படிச்சிருக்கேன், இல்லை வந்து இது வரைக்கும் நான் வந்து ஃப்ரெஷர், இது வரைக்கும் எனக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் இந்த பேட்ச்சில் 100 டேஸ்க்குள்ளே உங்களால் போர்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணி முடிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் இவ்வளோ வெயிட் பண்ணி இந்த டிலேடு டைமில் வந்து இருக்கக்கூடிய அந்த 100 டேஸில் வந்து நம்ம வந்து ஜிஎஸ்ஸை முடிக்கணும். ஸோ அப்போது அந்த 100 டேஸ்க்குள்ளே முடிக்காமல் இருக்கவங்களுக்கு எப்படி வந்து அவங்கள கொண்டு போகலாம் அப்படிங்கிறது இந்த பேட்ச். இந்த பேட்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ நாங்கள் கிளாஸஸ் எல்லாமே எடுத்துருவோம். ஸோ இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் அந்த சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக் வந்து ஹோலாக எங்களுக்கு எந்த ஸ்டாண்டர்டில் கவர் ஆகுது, ஸோ அது முதற்கொண்டு நம்ம தெளிவாகவே சொல்லிடுவோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் டெஸ்ட் பேட்சோட ஸோ ஃபர்ஸ்ட் லெசன் ஃபர்ஸ்ட் வீடியோ அப்படின்னு பார்த்தோம்னா ஐஎன்எம். ஸோ ஐஎன்எம்ல பார்த்தீங்க அப்படின்னா இதை தொடர்ந்து நம்ம எல்லா யூனிட்ஸுமே இதே போல தான் கிளாஸ் எடுக்க போகிறோம். ஸோ ஐஎன்எம்ல பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து தேசத்தின் மறுமலர்ச்சி அல்லது தேசிய மறுமலர்ச்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க நம்மளோட சிலபஸ்ல. ஸோ அது வந்து நம்மளுக்கு எதில் கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரலாறு ஹிஸ்ட்ரியில் கவர் ஆகுது. எந்த ஸ்டாண்டர்ட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் இந்த லெசன் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே கவர் ஆயிரும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே கொடுத்துருப்பாங்க இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு சிலபஸ்ல என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா மறுமலர்ச்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது இந்த லெசன் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு நம்மளோட வேட்டு ஸ்டடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8th ஒரு லெசன், அதே போல் 9th, அதே போல் 11th உங்களுக்கு இந்த டாபிக் உங்களுக்கு 3 ஸ்டாண்டர்டில் கவர் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். ஸோ அது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி உங்களுக்கு நீங்கள் இந்த ஒரு ஸ்டாண்டர்டை பார்த்துட்டிங்கனாலே உங்களுக்கு ஓவரால் எல்லா பாயிண்ட்ஸும் கவர் ஆயிரும். ஸோ இது இம்பார்ட்டன்ட் லெசன் அப்படிங்கிறனால இந்த டாப்பிக்கு இந்த லெசன் வந்து உங்களுக்கு வீடியோ கிளாஸஸ் வந்து நான் எடுக்கிறேன். ஸோ இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெசன். ஸோ இந்த லெசனில் உள்ள இருக்கக்கூடிய புக் கண்டென்ட் மட்டும் தான் நம்ம இன்னைக்கு ஃபுல்லாவே இந்த கிளாஸஸ்ல பார்க்க போறோம். சோ அது அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா தேசியம்னா என்ன, அப்ப தேசியத்தின் எழுச்சி என்ன, நம்மளுக்கு சிலபஸ்ல என்ன கொடுத்திருக்காங்க, சோ அப்படிங்கறது முதற்கொண்டு நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா கிளியர் கட்டா வந்து பார்க்க போறோம். சோ அப்ப நம்மளுக்கு சிலபஸ்ல கொடுத்திருக்கிறது தேசிய மறுமலர்ச்சி அப்படிங்கறத கொடுத்திருப்பாங்க. ஸோ அப்போ தேசிய மறுமலர்ச்சி அப்படின்னா அப்போ இதுக்கு முன்னாடி ஆங்கிலேயரோட ஆட்சிகள் எல்லாமே இருந்துட்டு இருந்தது. அதுலேருந்து விடுபட்டு திருப்பி நம்மளோட தேசியத்தை எப்படி மீட் கொண்டு வந்திருக்காங்க, ஸோ மறுமலர்ச்சி எப்படி அடைந்திருக்கு, ஸோ அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த டெஸ்ட் பேட்ச் உங்களை ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட அட்மிஷனை நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 6383976468 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஃபர்தராக உங்களுக்கு எந்த குவரிஸ் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் மெசேஜ் பண்ணிக்கலாம். சரி, சோ அப்ப நம்ம பார்க்கக்கூடிய லெசன் 12 இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி. அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம நாடு இந்தியா அப்படிங்கிறது இருந்துச்சு. அப்ப மீண்டும் மறுமலர்ச்சி அப்படின்னா அப்ப என்னென்ன பின்தங்கிய காரணிகள் இருந்துச்சு, அப்ப அதுல இருந்து மீட்டு எப்படி ஒரு மறுமலர்ச்சி வந்துச்சு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது ஐஎன்எம். ஐஎன்எம் அப்படிங்கிறது நம்ம தமிழ்ல என்னன்னு சொல்லுவோம், இந்திய தேசிய இயக்கம் மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப இந்திய தேசிய இயக்கங்கள் தோன்றுவதற்கு எது அடிப்படையாக இருந்தது, அப்ப என்னென்ன மாதிரியான டிராபேக்ஸ் நம்மளோட கண்ட்ரியில இருந்துச்சு, இந்தியாவில் இதெல்லாம் ஃபாலோ பண்ணாங்க, என்னென்னலாம் இருந்துச்சு, அப்ப அதெல்லாம் சேஞ்ச் பண்ற அளவுக்கு எதுக்காக இந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு. அப்போ இந்திய தேசிய இயக்கங்கள்லாம் தோற்றுவதற்கு காரணம், ஒவ்வொரு இயக்கத்தையும் ஒவ்வொருத்தர் தோற்றுவிச்சிருப்பாங்க. அது நம்ம எந்த வருஷம் தோன்றுனாங்க, அது எதுக்காக அந்த இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டது, என்ன காரணம், அதோட பின்புலம் என்ன அப்படிங்கறத இது ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். அப்போ தலைவர்களை பத்தின, இயக்கங்களை பத்தின, மதங்களை பத்தின, சங்கங்களை பத்தின விஷயங்களை தான் நம்ம வந்து இந்த யூனிட்ல ஃபுல்லாவே ஐஎன்எம்ல கவர் பண்ண போறோம். அப்போ ஃபர்ஸ்ட் பேசிக்கா நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஐஎன்எம் நம்ம ஏன் படிக்கணும், இந்திய தேசிய இயக்கங்கள் முக்கியமா நம்ம ஏன் படிக்கணும், இது ஏன் ஹிஸ்டரிக்குள்ள வருது அப்படிங்கறதெல்லாம் ஃபர்ஸ்ட் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஐஎன்எம்க்கு நம்மளுக்கு தனியா வந்து 6 to 12 நம்ம புக்ஸ் வந்து கிடையாது. ஸோ இந்த ஐஎன்எம் எதுல தான் நம்மளுக்கு கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஹிஸ்டரியில இருக்கக்கூடிய ஒரு சில லெசன்ஸ் வந்து நம்ம இந்திய தேசிய இயக்கங்கள் அப்படின்னு பார்ப்போம். அப்போ ஆங்கிலேய ஆட்சி காலத்துல நம்ம வந்து எந்த அளவுக்கு அடிமைத்தனமா இருந்தோம், அந்த அடிமைத்தனத்துல இருந்து எப்படி மீண்டு வந்து அவங்களை எதிர்த்து நம்ம போராடணும், அந்த எதிர்த்து போராடுறதுக்கு காரணமா இருந்த இயக்கங்கள் என்ன, அதுக்கு காரணமா இருந்த தலைவர்கள்லாம் யார் யாரு, அப்ப பெண்கள் விடுதலைக்கு என்னென்ன பாடுபட்டாங்க, அப்ப சுதந்திரத்துக்கு முன் இந்தியா எப்படி இருந்துச்சு, பின்னாடி இந்தியா எப்படி இருந்துச்சு, என்னென்ன காரணிகள்லாம் அதுக்கு வந்து அடிப்படை கூறுகளா இருந்துச்சு, இதைதான் வந்து நம்ம முக்கியமா வந்து இந்த இந்திய தேசிய இயக்கங்கள்ல வந்து பார்க்க போறோம்.
அப்ப அதுக்கு அடிப்படையா நம்ம வந்து ஒரு புலியார் சொல்லின்னு சொல்லணும். அப்ப புலியார் சொல்லியா இருக்கிறது என்னன்னா இந்த தேசிய மறுமலர்ச்சி. அப்ப தேசத்தின் மறுமலர்ச்சிக்கு வித்திட்டது தான் இந்த இயக்கங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப என்ன மாதிரியான காரணிகள் வந்து நிலவுச்சு? இப்ப ஏதோ ஒரு நல்ல விஷயம், ஒரு சட்டம் கொண்டு வராங்க. இப்ப வந்து பெண்களுக்கு வந்து இந்த மாதிரியான அநீதிகள்லாம் நடக்குது, ஸோ அதனால அதுக்கு அகைன்ஸ்டா ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. அப்படி இல்லை, இயற்கை சுற்றுச்சூழல் வந்து மாசுபடுது, அப்போ அதனால அதுக்கு அகைன்ஸ்டா ஒரு திட்டம் வந்து வருது. அப்ப ஏதோ ஒரு இயக்கமோ ஒரு திட்டமோ ஒரு நல்ல ஒரு நடவடிக்கை எடுக்கப்படுது அப்படின்னா அப்ப அந்த இடத்துல ஏதோ ஒரு டிராபேக் அந்த இடத்துல இருந்திருக்கும். இதனால இப்ப சுற்றுச்சூழல் மாசடைறதுக்கு காரணம் என்ன? பிளாஸ்டிக்ஸ் அதிகமா நம்ம யூஸ் பண்றதுனால, மக்கள் வந்து அதிகமா பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்றதுனால சுற்றுச்சூழல் மாசடையுது. அப்ப அந்த இடத்துல ஒரு தவறு நடக்குது, ஏதோ ஒரு அநீதி நடக்குது, அந்த காரணமா கொண்டுதான் இந்த இயக்கங்கள்லாம் வந்திருக்கு. அப்போ அந்த புதுமையான அந்த இயக்கங்களோ அந்த தலைவர்களோ கூற வந்த செய்திகள், கூற வந்த கருத்துக்கள் இதெல்லாம் கூறுவதற்கு என்னென்ன டிராபேக்ஸா இருந்துச்சு, அப்ப என்னென்ன கஷ்டங்கள் வந்து நம்மளோட சுதந்திரத்துக்கு முன்னாடி நம்மளுடைய தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ எந்த அளவுக்கு அவங்க அடிபட்டிருக்காங்க, அந்த கஷ்டங்கள் எல்லாம் பார்க்கும்போது தான் இவங்க இந்த இதுல இருந்து மீண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு உந்துதலோட பல தலைவர்கள் வந்து பல இயக்கங்களை வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. அப்ப என்னெல்லாம் நம்ம நாட்டுல நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த தேசியத்தின் மறுமலர்ச்சி. இதெல்லாம் காரணமா கொண்டுதான் திருப்பி நம்மளோட தேசம் மறுமலர்ச்சி பெற்று எழுந்து நின்றுருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தா எங்க இருந்து இந்த இது ஆரம்பிக்குது, இந்த மறுமலர்ச்சி, இந்த தேசியத்தின் எழுச்சி அப்படிங்கிறது எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தா 1915 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 1915 தான் காந்தி வந்து தென்னாப்பிரிக்கால இருந்து இந்தியாவுக்கு வந்திருப்பாரு. அவரு வந்ததுக்கு அப்புறம் தான் என்னடா நம்ம மக்கள் இப்படியெல்லாம் துன்பப்படுறாங்க, வறுமையில வாடுறாங்க, இவ்வளோ கீழ்த்தரமா வந்து ஆங்கிலேயர்கள் வந்து நம்மளை நடத்துறாங்க, அப்படி இருந்தும் இவங்க எதிர்த்து கேட்காம அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு காந்தியோட ஒரு தோன்றல், ஒரு எண்ணத்தை அடிப்படையாக கொண்டு அதே போல அவரை போலவே சிந்திக்கக்கூடிய பல தலைவர்கள் ஒன்று சேர்ந்து இந்த இயக்கங்களை பல விதமா வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. 1915 இருந்து காந்தி வந்து தென்னாப்பிரிக்கால இருந்து இந்தியாவுக்கு வரும்போது வந்ததுல இருந்து இது தொடங்கியிருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா 1919 காந்தி இந்திய தேசிய இயக்கத்தின் தலைமை. ஸோ அப்ப 1919 தான் தேசிய இயக்கத்தை ஃபர்ஸ்ட் வந்து ஆரம்பிச்சு அதுக்கு வந்து தலைமை ஏற்கிறாரு காந்தி. இந்த ஆண்டு 1919 ஒரு இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. சரி, இதெல்லாம் ஓகே. சரி, இதுதான் வந்து ஒரு புலையார் சொல்லி காந்தியினால் ஆரம்பிச்சதுன்ட்டு. ஓகே, அப்போ தேசம்னா என்ன, தேசியம்னா என்ன? அப்ப அந்த தேசம்கான ஒரு இது என்ன அப்படின்னா, இப்ப தேசம் அப்படின்னு இது என் தேசம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த தேசத்தை வந்து யாருமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த நாட்டுப்பற்றுன்னு சொல்லக்கூடியது தான் அந்த தேசம்னு சொல்லுவாங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட நாடு வந்து ரொம்ப உயர்ந்ததா இருக்கும். அந்த நாட்டுக்கு அவங்க விசுவாசமா இருப்பேன்னு சொல்லுவாங்க. அப்ப என் நாடு வந்து கிரிக்கெட்ல ஜெயிக்கணும், என்னோட நாடு கிரிக்கெட்ல ஜெயிக்கணும், அப்ப இந்தியா ஜெயிக்கணுமா, பாகிஸ்தான் ஜெயிக்கணுமா, அப்போ அந்த நாட்டை அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த நாட்டோட விசுவாசம் வந்து அவங்களுக்கு இருக்கும். பிளஸ் அந்த நாட்டு மீது இருக்கக்கூடிய ஒரு பக்தி, அதாவது ஒரு மரியாதை வந்து அவங்களுக்கு வந்து இருக்கும். அதுதான் தேசம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதை தான் வந்து என்ன சொல்றாங்கன்னா, என் நாடு மற்ற நாட்டை விட ரொம்ப உயர்ந்தது. அப்ப உயர்ந்ததுன்னா அது எல்லாத்துலயுமே, இப்ப இந்தியர்கள் எடுத்துக்கிட்டோம்னா நாங்க வந்து தமிழ் மொழியில உயர்ந்தவங்க, பண்பாட்டுல உயர்ந்தவங்க, கல்வியில உயர்ந்தவங்க, கலாச்சாரத்துல உயர்ந்தவங்கன்னு சொல்லி நிறைய கூறுகளை வந்து அடுக்கிக்கிட்டே போகலாம். அப்போ ஒரு தேசியம் அப்படிங்கிறது ஒரு மனிதனின் தேசியம் அப்படிங்கிறது அந்த நாட்டின் மீது அவர் கொண்டு இருக்கக்கூடிய விசுவாசம் மற்றும் பக்தியை தான் வந்து தேசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. காந்திக்கு முன்னாடி வந்து இன்னும் நிறைய தலைவர்கள் வந்து வந்திருக்காங்க. 1919 இருந்தா இந்த இயக்கங்கள் வந்து தோன்றிருக்கா அப்படின்னா கிடையாது. அவர் வந்ததும் ஒரு பெரிய காரணமா இருந்திருக்கு. என்ன பெரிய காரணம்னா, எல்லா இயக்கத்தை விட முக்கியமான ஒரு இயக்கமா வந்தது இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கூடிய இந்திய தேசிய இயக்கம் வந்து மற்ற இயக்கத்தை விட இது வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்துச்சு. அதனால இதை முக்கியத்துவமா சொல்றோம். ஆனா இவருக்கு முன்னாடி நிறைய தலைவர்கள் வந்து இருந்திருக்காங்க. அவங்களும் நிறைய இயக்கங்கள் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. தாதாபாயா இருக்கட்டும், கோபாலகிருஷ்ண கோகலேவா இருக்கட்டும், பிபின் சந்திர சாட்டர்ஜியா இருக்கட்டும், லாலா லஜ்பத் ராயா இருக்கட்டும், நிறைய பேர் நிறைய விஷயங்களை வந்து செஞ்சிருக்காங்க. சீர்திருத்த இயக்கவாதிகள் ராஜா ராமமோகன் ராயா இருக்கட்டும், நிறைய இயக்கங்கள் வந்து சீர்திருத்த சமூக சீர்திருத்த இயக்கங்கள், கல்வியில சீர்திருத்த இயக்கங்கள், அதே போல வந்து பேச்சுல வந்து பேச்சுரிமை, அதே போல வந்து பத்திரிகை உரிமை, இந்த மாதிரி நிறைய கொஞ்சம் கொஞ்சமா வந்து டெவலப் ஆகி ஆங்கிலேயர் எடுத்து போராடுற அளவுக்கான நாலேஜ் நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கோம். சரி, அப்ப இதுல நம்ம என்னென்னலாம் பார்க்க போறோம் அப்படின்னா, சோ சமூக பொருளாதாரத்தின் பின்புலம் எப்படி இருந்துச்சு. அப்போ ஒரு விஷயம் வந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அது வந்து பொருளாதாரத்தை மையமா கொண்டுதான் அந்த விஷயம் வந்து ஆரம்பிக்கும். அப்ப இந்த இயக்கங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தா பொருளாதார காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா,
ஃபர்ஸ்ட் காரணம் வந்து புதிய நில உடைமை உரிமைகளால் ஏற்பட்ட பாதிப்புகள். அப்போ நில உடைமை திட்டங்கள், நில உடைமை சட்ட திட்டங்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த ஆங்கிலேயர்கள் வந்து நிறைய புதுசா கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. அதனால பாதிப்படைந்தது வந்து நம் நாட்டு மக்கள் தான் பாதிப்படைகிறாங்க. அதனால வந்து சாட்டிஸ்ஃபை ஆனது யார் அப்படின்னு பார்த்தா ஆங்கிலேயர்கள். ஸோ அப்போ அதுல இருந்து வரக்கூடிய பணங்கள் அத்தனையுமே அவங்க ஈட்டிக்கிறாங்க. ஆனா வந்து கஷ்டப்பட்டு வேலை பார்த்த நம்ம நாட்டு மக்கள் வந்து வறுமையிலே வாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு முக்கியமான காரணம், பொருளாதார காரணம். அடுத்து பாத்தீங்கன்னா கட்டுப்பாடுகளற்ற வணிக கொள்கை. ஸோ வணிக கொள்கையை வந்து ஆங்கிலேயர்கள் வந்து நிறைய எந்த ஒரு கட்டுப்பாடுமே இல்லாமல் நிறைய லேட் பண்ணிட்டே வந்தாங்க. அதனால நம்ம நாட்டு மக்கள் ரொம்ப பாதிப்படைஞ்சாங்க. அப்போ வணிக கொள்கை இரண்டாவது காரணம். மூணாவது பஞ்சங்கள். ஸோ இந்தியர்கள் ஆங்கிலேயரின் காலனிகளில் குடியேறுதல். ஆங்கிலேயர்கள் காலனிகளை ஏன் இந்தியர்கள் போய் குடியேறினாங்க, அதுக்கான காரணம் என்ன? காரணம் என்னன்னா அங்கேயே கொடுத்துட்டாங்க பஞ்சம். அந்த பஞ்சத்தினால தான் இந்தியர்கள் வந்து தன்னுடைய சொந்த மண்ணான தன்னுடைய சொந்த நாட்டை விட்டு வெளி மாநிலங்களுக்கு அவங்களோட காலனிகளுக்கு போய் குடியேறுவதற்கான வேற வழி இல்லாம போனது அப்படின்னு சொல்லி அதை வந்து சொல்றாங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஒன்று டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இதெல்லாம் நம்ம எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு இயக்கம் தோன்றதுக்கு அடிப்படையா என்னென்னலாம் நம்ம நாட்டு மக்கள் வந்து சஃபர் ஆனாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பொருளாதாரம் அடிபட ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்தியர்களோட பொருளாதாரம் அந்த இடத்துல போக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த பொருளாதாரம் வந்து ஸ்பாயில் ஆகிறதுக்கு குறையறதுக்கு காரணம் வந்து இதுதான். ஸோ அப்போ என்னென்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா புதிய நில உடைமை திட்டம். அது என்ன புதிய நில உடைமை திட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ என்னோட தாத்தாவோட நிலம் அடுத்து தன்னோட தன்னோட பையனுக்கு வரும், அடுத்து தன் பேரனுக்கு வரும், அடுத்து கொள்ளு பேரனுக்கு வரும். இதே தலைமுறையா நம்ம வந்து வந்துட்டு இருக்கோம். ஸோ இதுதான் மரபு சார்ந்த நில உடைமை சொத்துக்கள். ஸோ இதை வந்து என்ன பண்ணாங்கன்னா, அங்கே அப்படிலாம் இல்லை, உன் தாத்தா சொத்தா இருந்துட்டு போட்டோம், அது வந்து வாரிசுக்கெல்லாம் வரக்கூடாது. ஸோ அப்படின்னு சொல்லி அந்த நிலத்தை அபகரிக்கிறது. ஸோ அதுக்கு நிறைய வகையான டாக்டிக்ஸை அவங்க ஃபாலோ பண்ணாங்க. ஒன்று அவங்களால வரி வாங்கிட்டு கட்ட முடியலன்னா அவங்க நிலத்தை எடுத்துக்கிறது, அப்படி இல்லைன்னா அதை வந்து அரசுடைமையாக்குறது, அது வந்து அரசு நிலம் அப்படின்னு அவன் வந்து ரூல் போட்டானா அவ்வளோதான் முடிஞ்சு. அந்த நிலம் வந்து அது அரசுக்கு தான் சொந்தம், இவன் அதில் வந்து உரிமை கொண்டாட முடியாது. ஸோ அந்த மாதிரியான நிறைய சூழ்ச்சி பண்ணி அந்த நில உடைமை திட்டத்தை வந்து அவங்க சிதைச்சாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வீழ்ச்சியா இருக்கட்டும், வறட்சியா இருக்கட்டும், பஞ்சம், இதெல்லாம் வந்து அவன் கணக்கே கிடையாது. இப்போ அந்த இடத்துல அவன் குத்தகைக்கு விட்டுருக்கானா, உனக்கு வறட்சியா இருந்தாலும் சரி பஞ்சமா இருந்தாலும் சரி, நீ செத்தே போனாலும் சரி, எனக்கு வர வேண்டிய வரியானது, நீ உனக்கு லாபம் வந்தாலும் சரி நஷ்டமானாலும் சரி எனக்கு அந்த வரி வரணும். அப்போ ஒரு வேளை அந்த விவசாயிக்கு வந்து அந்த நிலத்துல அவனுக்கு எந்த ஒரு ப்ராஃபிட்டுமே வரல அப்படிங்கும்போது அவன் வந்து வரி கட்டணும், கப்பம் கட்டணும். அப்படின்னா அவன் என்ன பண்ணணும்னா, அவன் எங்கேயாவது வட்டிக்கு கடன் வாங்கணும், அப்படி இல்லைன்னா தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நகைகள் அடமானம் வச்சு இந்த மாதிரி கட்ட வேண்டிய சூழ்நிலை அந்த இடத்துல நிலவுச்சு. ஸோ அப்படி பண்ணும்போது இருக்கக்கூடிய வளங்கள் எல்லாம் அவங்ககிட்ட இருந்து குறைஞ்சு அவன் வந்து ரொம்ப ஏழ்மையில தள்ளப்பட்டான். இது ஒரு முக்கிய காரணமா இருந்துச்சு. வட்டிக்கு கடன், அப்போ வட்டிக்கு கடன் வாங்குறாங்க அப்படின்னா அவனால கடன் கட்ட முடியலன்னா அவனோட நிலத்தை நான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி அபகரிக்கிறது. வாங்கின கடன் கம்மியா இருந்திருக்கும், ஆனா அந்த நிலத்தோட மதிப்பு அதிகமா இருக்கும், அந்த நிலத்தை வந்து அபகரிச்சிடுறாங்க. கிழக்கிந்திய கம்பெனி நிர்வாக கொள்கையின் பாதிப்பு என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கிழக்கிந்திய கம்பெனி வந்து நிர்வாக கொள்கை 2 கொள்கையை வந்து ரொம்ப அதிகமாக பாதிச்சிச்சு. என்னென்ன கொள்கை அப்படின்னு பார்த்தா, நிலத்தை வந்து விற்பனை பொருளாக்குவது. ஸோ முதல் விஷயம் வந்து, இது வரைக்கும் நிலம் வந்து ஒரு விற்பனை பொருளாக இருந்ததே கிடையாது. அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 1750 1850 வரைக்கும் அந்த காலகட்டங்களில் நிலம் வந்து ஒரு விற்பனை பொருளாக இருந்ததே கிடையாது. இந்த ஆங்கிலேயர்கள் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நிலத்தை விற்பனை பொருளாக மாற்றினாங்க. அப்போ அந்த விற்பனை பொருளானதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஏலம் விடுறது, ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட நிலம் கைமாறப்படுவது, நீ அதிகமாக கொடுக்குறியா உனக்கு நான் விற்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிலத்தை வந்து விற்பனை பண்ணி அதுலேருந்து காசு பார்க்க ஆரம்பித்தாங்க. அடுத்து 2வது பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வேளாண்மையை வணிகமயமாக்குதல். ஸோ இப்போ வேளாண்மைனா விவசாயம். ஸோ இப்போ வேளாண் பண்ணுறாங்க. இப்போ நான் வந்து என்னோட நிலத்துல வந்து ஒரு அரிசி பயிரிடுறேன், ஸோ இந்த மாதிரி ஒரு பார்லி பயிரிடுறேன், இந்த மாதிரி விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதில் வர வருமானத்தை நான் கொண்டு போய் சந்தையில் விற்று அதில் என்ன லாபம் வருதோ அதை ஃபுல்லாக எனக்கே நான் எடுத்துக்கிறேன். அந்த மாதிரி இல்லாமல் அவன் சொல்லக்கூடிய பயிரை தான் நம்ம வந்து பயிரிடணும். ஸோ அதை வந்து அவன் நிர்ணயிக்க பண்ணக்கூடிய அந்த அமௌண்ட்டுக்கு தான் வந்து விற்கணும். அப்படிங்கும்போது வேளாண்மையும் என்ன பண்ணிட்டான், அவன் வணிகமயம் ஆக்கிட்டான். ஸோ அந்த காலத்தில் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் இது பண்ணிக்குவாங்க, தன்னோட ஊர் சந்தையில் கொண்டு போய் அதை விற்பாங்க, அதோடு அது முடிஞ்சிடும். ஸோ எக்ஸஸாக இருக்கிறத அவங்க அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் வறட்சிக்கோ பஞ்சத்துக்கோ அதை வந்து தேக்கி வைப்பாங்க. ஆனால் அப்படி இல்லாமல் இந்த கிழக்கிந்திய கம்பெனி வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா,
வணிகமயமாக்கிவிட்டது. எதை? வேளாண்மையும் வணிகமயமாக்கிவிட்டது. இது ரெண்டுமே மிக முக்கியமான ஒரு பெரிய டிராபேக்ஸாக வந்து அவங்க ஃபீல் பண்ணாங்க, முக்கியமான காரணியாக இருந்துச்சு. அடுத்து ஆங்கிலேயர்கள் முன்பு நிலம் ஒரு சொத்தாக இல்லை, ஆனால் இப்போ வந்து அதை வந்து ஒரு சரக்காக மாற்றி அதை ஒரு விற்பனை பொருளாக மாற்றி அதையும் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா வரி, குத்தகை, நிலம், அது இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? ஸோ குத்தகைக்கு விடுறது ஒரு நிலத்தை எந்த மாதிரி வந்து அதை மாற்றினாங்க அப்படின்னா குத்தகைக்கு விடுறது ஒரு நிலத்தை, அப்படி இல்லைன்னா அந்த நிலம் ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட கைமாற்றப்படுறது, அப்படி இல்லைன்னா இது வந்து ஏலத்தின் அடிப்படையாக இந்த கொள்கை வந்து பின்பற்றப்பட்டுச்சு. ஸோ இதெல்லாம் தான் ஒரு முக்கியமான காரணிகள். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு தலைவர் வந்து பார்க்குங்க, தலைவர்கள் காமன் பீப்புளை வந்து இவ்வளோ சஃபர் ஆகுறாங்க, இவ்வளோ அடிமைப்படுறாங்க, இவ்வளோ செஞ்சும் அவன் வந்து ஆனால் கடைசியில் அந்த நிலத்தில் உழைக்கிறது எல்லாமே அவன் தான். ஆனால் அவன் கப்பம் கட்டுறது, அவன்கிட்ட வறட்சி இருந்த காலத்துலேயும் அவன் வந்து தன்னோட சொத்தை வித்து அந்த கப்பம் கட்டணும்னா அதுக்கு என்ன அவசியம் இருக்கு? ஸோ அப்போ எந்த அளவுக்கு அந்த ஆங்கிலேயர் ஆட்சியின் அடிமைத்தனம் வந்து மக்களிடையே இருந்திருக்கு. அதே போல் ஏன் வந்து இவ்வளோ சஃபர் ஆகுது? நம்ம நிலம், நம்ம நாடு, நம்ம மண், அவன் விவசாயம் பண்ணுறான், அவன் உடல் உழைப்பு போடுறான், அப்போ ஏன் இதை வந்து அவனுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற இந்த ஒரு நில உடைமை நிலத்தை வந்து அவன் வந்து வர்த்தகமயமாக்குனதுக்கு அப்புறம் எழுந்த ஒரு பெரிய கொஷின் இது. ஸோ இது வந்து ஒரு ஒரு புதிய இயக்கம் உருவாகிறதுக்கு ஒரு அடிப்படை காரணமாக இருந்தது இந்த நிலம்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கட்டுப்பாடற்ற வணிக கொள்கைகள். ஸோ என்னென்ன கொள்கைகள்லாம் அவங்க வந்து ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா, ஸோ ஆங்கிலேயர்கள் வந்து தொழில் புரட்சி, அதாவது இங்கிலாந்துல வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடக்கும்பொழுது இந்தியாவிலையும் தொழில்கள், ஒரு சில தொழில்கள் வந்து நீக்கப்பட்டுச்சு. ஏன்னா அங்க இருக்கவங்க, ஸோ ஆங்கிலேயர்கள் தான் நம்மள ஆட்சி பண்றாங்க. ஸோ அங்க இங்கிலாந்துல என்ன நடக்குதோ அதோட பாதி ரிஃப்ளெக்ஷன் நம்மளுக்கு இந்தியாவிலையும் தெரியும். அப்ப அங்க தொழில் புரட்சினால நிறைய கம்பெனிஸ் வந்து, இப்போ வந்து ஸ்டீல் கம்பெனியா இருக்கட்டும், இல்ல தொழிற்சாலைகள்ல வந்து பெயிண்ட் தொழிற்சாலை அடிபடுது, அந்த இடத்துல ஒரு லாபம் இல்லைன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அந்த தொழிற்சாலையை மூடிட்டாங்க அப்படின்னா அதோட எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு இங்க இந்தியாவிலையும் தெரியும். அப்ப அங்க என்னென்ன தொழிலெல்லாம் முடக்கப்படுதோ அதெல்லாம் இங்கேயும் நிற்கினாங்க. இப்ப அங்க பெயிண்ட்டுக்கு வேலையே இல்லை, அவன் வந்து பேன் பண்ணிட்டான் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இந்தியாலையும் அந்த பெயிண்ட்டை வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ண முடியாது. அப்ப இங்கே இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள்ல பெயிண்ட் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகளும் இங்க பாதிப்படையும். ஸோ அது ஒரு ஒரு பெரிய டிராபேக்காக இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா கட்டுப்பாடற்ற சுதந்திர வணிகம். ஸோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், லைசி ஃபேர் கொள்கை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது ஒரு இது. அடுத்து பார்த்தீங்கன்னா பருத்தி, சணல், பட்டு, இதெல்லாம் வந்து கச்சா பொருள் அப்படின்னு கச்சா எண்ணெய் பொருள் அப்படின்னு சொல்லுவோம், கச்சா பொருள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் இந்தியாவிலேருந்து இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது. இந்தியாவில் விளைய வச்சு இதெல்லாம் வந்து அங்கே அந்த நாட்டுக்கு நம்ம வந்து ஏற்றுமதி பண்ணிட்டு இருந்தோம். அதே போல் ஸோ நம்ம நாட்டில் வந்து கைத்தறி துணிகளை அதிகமாக நம்ம பயன்படுத்துவோம். அந்த கைத்தறி துணிகளை வந்து நெசவு துணிகளை வந்து இங்கிலாண்டில் வாங்கக்கூடிய ஆளுங்க வந்து விலையை வந்து குறைச்சிடுறாங்க. அப்போ நீ வந்து விற்பனை பண்ணுறியா, உனக்கு வந்து நான் வந்து 50 ரூபாய்க்கு அந்த துணியோட காஸ்ட் அப்படின்னா நான் வந்து 2 ரூபாய்க்கு தான் வாங்குவேன், இல்லாட்டினா உனக்கு கட்டுப்படி ஆகலாம், நீ வந்து நீயே வச்சுக்கோ. அப்படிங்கும்போது அந்த இடத்துல அதிகமான ஸ்டாக்கு ப்ரொடியூஸ் பண்ணி இப்போ வந்து வேஸ்ட்டாக போகுதே அப்படிங்கிறதுக்காக வேற வழி இல்லாமல் அந்த 50 ரூபா பொருளை அவன் 2 ரூபாய்க்கு விற்று தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கம்பல்ஷனில் அவன் வந்து அவ்வளோ கீழ்மட்ட விலையில வந்து அதை வந்து வாங்கினாங்க. அது மட்டும் இல்லாம அவுரின்னு சொல்லக்கூடிய இண்டிகோ அப்படிங்கிற ஒரு செடியை மட்டும்தான் நீங்க வந்து பயிரிடணும், அதிக அளவுல பயிரிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆணையும் பிறப்பிச்சிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி அதை என்ன பண்ணாங்க அப்படின்னா பயிரிடப்பட்ட பயிர்கள்ல மாத்தி அவுரியை மட்டுமே பயிரிட செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. இப்ப இந்த அவுரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சாயங்கள், அந்த செடியிலேருந்து வரக்கூடிய அந்த சாயங்கள் வந்து நம்மளோட ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய கலரை வந்து ரெடி பண்ணுறதுக்கான அந்த சாயங்கள் வந்து இங்கிலாண்டில் அதிகமான அளவில் தேவைக்கு இருந்தனால அந்த நாட்டில் அதை பயிரிடக்கூடிய சூழ்நிலையில் இப்போ ஒரு சில தாவரங்கள் பிளான்ட்லாம் எடுத்துக்கிட்டால் ஒரு சில காலநிலை மாற்றங்களுக்கும் ஒரு சில மண் தன்மைக்கு ஏற்றவாறு தான் அந்த செடிகள்லாம் பூக்கும். இப்போ ஊட்டியில் டீ தூள் நம்ம வந்து அதிகமாக விற்பனை பண்ணுறோம் அப்படின்னா அது காரணம் வந்து அங்கே இருக்கக்கூடிய மண் வளத்துக்கு ஏற்ற மாதிரி அங்கே வந்து டீ தான் வந்து அதிகமாக டீ இலை தான் பயிரிடப்பட முடியும். இதே வந்து நம்ம இங்கே நம்மளோட நார்மல் இடத்துல வந்து நம்மளோட சேலமோ இல்லை நாமக்கலோ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து டீ இலையை பயிரிட முடியாது. அப்போது காலநிலைக்கு ஏற்றவாறும் மண் வளத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த பயிர்களை பயிரிட முடியும். அப்போது இங்கிலாந்தில் வந்து அந்த கலர்ஸ்க்கான தேவை இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அது அதிக அளவில் அவங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறனால அதை இங்கே விளைய வச்சு அதை இங்கிருந்து அவனோட நாட்டுக்கு அவன் எடுத்துக்கொண்டு சென்றிருக்கான். அப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு சட்டம் என்ன அப்படின்னா இதை தான் வந்து என்ன சட்டம்னு சொல்றாங்க அப்படின்னா
இண்டிகோ சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவுரி சட்டம், இண்டிகோ புரட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இண்டிகோ புரட்சி எந்த ஆண்டு நடைபெற்றுச்சுன்னா 1859 60 வரைக்கும் நடைபெற்றிருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப உணவு, அப்போ அவன் வந்து அரிசியாக அந்த இடத்துல பயிரிட முடியல, அப்போ உணவுக்கு என்ன பண்ணுவான், அப்போ உணவு பற்றாக்குறை அந்த இடத்துல ஏற்பட்டுச்சு. இத்தனையும் அவன் வந்து ஒரு விற்பனை செய்யறான், ஆனால் அதை வாங்கக்கூடியவன் அவன் நிர்ணயிக்கிற விலையில தான், ₹1 தான் தருவானா, ₹1 தான். ஸோ அதை வாங்கிக்கிட்டு விவசாயி வந்து தன்னோட பொழப்பை வந்து ஓட்ட வேண்டியதாக இருந்துச்சு. அப்போ சந்தை விலையோட மிக குறைவாக தான் வந்து அதை வாங்கியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து வணிக கொள்கை. அவன் சொல்ற அந்த வணிகத்தை மட்டும்தான் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு அந்த இண்டிகோ புரட்சி எல்லாம் வந்து அந்த இடத்துல நடந்துச்சு. அதே போல பஞ்சங்கள். ஸோ பஞ்சங்கள் ஏற்படுறதுக்கான காரணம் என்ன? கைவினை தொழில்கள் வந்து சுத்தமாக முடக்கிட்டாங்க. கைவினை தொழில்களை எதுவுமே செய்யறதில்ல. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்ததுக்கு அப்புறம் மிஷின்ஸ்க்கு அதிகமான அடி கைவினை தொழில்களை விட்டாச்சு. ஸோ அதனால கைவினை தொழில் செய்யும் கூலி தொழிலாளர்கள் எல்லாமே வந்து வேலையை வந்து இழந்துட்டாங்க. ஸோ கொடுமையான நிலவரி, அதான் வறட்சி இருந்தாலும் சரி, என்ன உனக்கு நீயே இல்லைனாலும் அந்த நிலத்துக்கு நீ வந்து 2 வருஷத்துக்கு எடுத்துட்ட அப்படின்னா அந்த 2 வருஷம் நீங்க கப்பம் கட்டி தான் ஆகணும். அப்போ வந்து கொடுமையான நிலவரி அந்த இடத்துல இருந்துச்சு. ஸோ அப்போ இந்த பஞ்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 1770 1900 வரைக்கும் மில்லியன் கணக்கில் வந்து உயிர் வந்து சேதமாயிருக்கு. அதே போல் 1793 1900 வரைக்கும் போர்னால 5 மில்லியன் பேர் இறந்திருக்காங்க. 1891 1900 வரைக்கும் 19 மில்லியன் வந்து கிட்டத்தட்ட பஞ்சத்தில் மட்டும் 19 மில்லியன் மக்கள் வந்து இறந்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒரு டேட்டாவாக வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. இது வந்து எதில் குறிப்பிட்டிருக்கு அப்படின்னா மெட்ராஸ் டைம் நியூஸ் பேப்பர் அப்படிங்கிற அந்த அந்த தமிழ் பத்திரிகையில வந்து அதோட ஆசிரியர் வந்து வில்லியம் டிக்பை. ஸோ அவர் தான் வந்து இந்த டேட்டாஸை வந்து குறிப்பிட்டிருக்காரு. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த பஞ்சம் வந்த காலகட்டத்தில், மெட்ராஸில் பஞ்சம் வந்த காலகட்டத்தில் யார் வந்து ஆட்சியில் இருந்தாங்க, அதாவது இந்த கவர்னர் ஜெனரல்னு சொல்லுவோம், ஆங்கில கவர்னர் ஜெனரல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி லிட்டன் பிரபு தான் வந்து இருந்திருப்பாரு. அப்போ அவர் எந்த மாதிரியான ஒரு பாலிசியை ஃபாலோ பண்ணார் அப்படின்னு பார்த்தோம்னா, பஞ்ச காலகட்டத்தில் இவர் வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த கொள்கையின் பேர் தலையிடா கொள்கை. அந்த கொள்கையின் பேர் என்ன? இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், உங்களுக்கு ஏற்கனவே ஒரு டிஎன்பிசி எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ தலையிடா கொள்கையை வந்து பின்பற்றியவர் யார் அப்படின்னா லிட்டன் பிரபு. ஸோ அந்த லிட்டன் வந்து இந்த தலையிடா கொள்கையை எங்கிருந்து இவர் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பார் அப்படின்னா, அப்போ இதுக்கு முன்னாடி வந்து இந்த தலையிடா கொள்கையை ஒரு இடத்துல ஃபாலோ பண்ணப்பட்டுச்சு. எங்க அப்படின்னா பஞ்சாப் மாநிலத்துல இதே போல வந்து பஞ்சம் வந்த போது அவங்க வந்து இந்த கொள்கையை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. இது வந்து தாதாபாய் நவ்ரோஜி இந்த பஞ்சமந்த காலகட்டத்தில் இந்த தாதாபாய் நவ்ரோஜி ஃபாலோ பண்ண ஒரு கொள்கை. ஸோ இந்த கொள்கை தான் வந்து லிட்டனும் பின்பற்றி அதை ஃபாலோ பண்ணியிருப்பாரு. ஸோ எங்கே மதராஸில் வந்து இதை ஃபாலோ பண்ணியிருப்பாரு. ஸோ மதராஸில் மட்டும் கிட்டத்தட்ட 3.5 மில்லியன் மக்கள் வந்து இறந்திருப்பாங்க இந்த பஞ்சத்தினால. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒப்பந்த கூலி தொழிலாளர்கள். ஸோ அப்போ இந்த ஒப்பந்த கூலி தொழிலாளர்கள் அப்படின்னா என்ன? தொழிலாளர்கள் சரி, அது என்ன ஒப்பந்த கூலி தொழிலாளர், என்ன ஒப்பந்தம் அப்போ அங்கே போட்டாங்க அப்படின்னா, ஸோ ஒப்பந்த முறை என்னன்னு பார்த்தோம்னா 5 வருஷத்துக்கு நீ வந்து ஒரு இடத்துல, அது எந்த இடம்னு கிடையாது, நான் கொண்டு போய் எந்த நிலத்துல வந்து உன்னை இறக்கி விட்றனோ அந்த இடத்துல தான் நீ தங்கி இருக்கணும், சோறு தண்ணி எல்லாம் உனக்கு அங்கே தான், அந்த 5 வருஷம் நீ வந்து உழைக்கணும், அந்த 5 வருஷத்தோட முடிவில் உனக்கு நான் என்ன கொடுக்குறனோ அதுதான் உனக்கு வருமானம். சரி, இதுதான் ஒப்பந்த கொள்கை. இதுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு போகணும் அப்படின்னு பார்த்தா, இந்த இடத்துல என்ன நிலவுது? பஞ்சம். சோத்துக்கே வழி இல்லாத காலத்தில் ஏதோ ஒரு 10 ரூபா தரான், அந்த ஒரு மாதம் 10 ரூபா தரான் அப்படின்னா போகாமலாம் இருப்பாங்க. ஸோ அப்போ அந்த 5 வருஷம் முடிவில் ஏதோ கையில் நம்மளுக்கு காசு நிற்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த கூலி தொழிலாளர்கள்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, சொந்த நிலத்தை விட்டு இன்னொரு நிலத்துக்கு போய் அந்த நிலத்துல வந்து கஷ்டப்பட்டு பரவாயில்ல உழைச்சிக்கலாம், காசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அந்த இடத்துல அவங்க அந்த அளவுக்கு ஒரு அடிமைத்தனமாக, ஒரு அடிமை வாழ்க்கை, படுக்கிறதுக்கு இடம் இருக்காது, எதுக்குமே அவங்களுக்கு ஒரு ஃபெசிலிட்டிஸ்ங்கிறது இருக்காது, போட்டு அடிக்கிறது, உதைக்கிறது, துன்புறுத்துறது, கொடுமைகளை பண்ணுறது, இந்த மாதிரியான அடிமை வாழ்க்கையை வாழ்ந்து தான் அவங்களோட வாழ்க்கையை வந்து அவங்க ஓட்ட வேண்டியதாக இருந்துச்சு. எந்த ஆண்டிலிருந்து பார்த்தோம் அப்படின்னா 1856 57 வரைக்கும் கல்கட்டாவில் வந்து ட்ரனிடா, ஸோ கல்கட்டாவிலேருந்து ட்ரனிடா அப்படிங்கிற அந்த காலனியத்துக்கு, அதாவது ஆங்கிலேய காலனியமான ட்ரனிடா அப்படிங்கிற இடத்துக்கு கல்கத்தாவில் இருந்து ட்ரனிடாத்துக்கு மக்களை வந்து கூட்டி சென்றிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, இப்போ நீ வந்து ஒப்பந்தம் போட்ட, இப்போ உனக்கான வேலை எங்கே? ட்ரனிடாவில் தான் உனக்கான வேலை, 5 வருஷம் நீ அங்கே தான் இருக்கணும், அங்கே தான் வந்து வாழணும், 5 வருஷம் திருப்பி கழிச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் வேணா நீ உன் சொந்த ஊருக்கு வந்துக்கலாம் கல்கத்தாக்கு. அப்போ அந்த இடத்துல வந்து போக்குவரத்து அப்படிங்கிறது கடல் வழி. அப்போ அந்த கடல் வழியாக கப்பலில் செல்லும்போது பல துன்பங்களை வந்து நம் நாட்டு மக்கள் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து இதில் வந்து சொல்கிறாங்க. அப்போ இந்த கல்கத்தாலேருந்து ட்ரனிடா செல்லும் வழியில் கிட்டத்தட்ட எத்தனை பேர் இறந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 12.3% ஆண்களும் 18.5% பெண்களும் இந்த போகிற வழியில் இந்த கப்பல் பயணத்தில் இறந்திருக்காங்க. அப்போ பார்த்துக்கங்க எந்த அளவுக்கு அவங்க ஒரு துன்பத்தை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒப்பந்த கூலி தொழிலாளர்கள், ஆங்கில காலனிகள், சிலோன், மொரீஷியஸ். இப்போ எதெல்லாம் நம்ம ஆங்கில காலனிகள் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா சிலோன், மொரீஷியஸ், மலேசியா, கரிபியன் தீவு, அதே போல் தென்னாப்பிரிக்கா, இந்த இடங்கள்லாம் நம்ம வந்து
ஆங்கில காலனியம் இருக்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த இடத்துலலாம் காஃபி, தேயிலை, கரும்பு போன்ற எதெல்லாம் அவனுக்கு தேவையோ அந்த பயிர்களெல்லாம் அவங்களோட இடத்துல வந்து விளைவிச்சுக்குவாங்க. அதில் வேலை பார்க்கறதுக்கு ஆங்கிலேயரை நம்ம போட முடியாது. அவன் நாட்டுக்காரனையாக அடிமையாக வந்து போட்டு வேலை பார்க்க மாட்டான். அப்போ அதுக்காக தான் என்ன பண்ணுறான்னா, அந்த மாதிரி ஒரு ஒப்பந்தம் போட்டுக்க, நீ வந்து வறுமையில் இருக்கியா, சோறிலே உனக்கு, நீங்கள் வா, உனக்கு நான் வந்து காசு தரேன், 5 வருஷம் எனக்கு வேலை பார்த்து கூட நான் உனக்கு காசு தரேன். ஆனால் அந்த இடத்துல அந்த அவன் செத்து போயிட்டானாலும் அவனை வந்து யாரும் கேட்கக்கூடாது. ஸோ இறந்துட்டானாலும் எந்த அளவுக்கு வேணாலும் அவனை வந்து கொடுமைப்படுத்தலாம். அந்த கொடுமையிலேயே அவன் தாங்கிக்கிட்டு ஒரு 5 வருஷம் உயிர் வாழ்ந்துட்டான் அப்படின்னா, அந்த 5வது வருஷம் அவன் என்ன காசு கொடுக்குறானோ அதை வாங்கிட்டு அவன் அங்கேயே இருந்தாலும் சரி, அவன் பொழப்பு தேடியில் அவனோட சொந்த நாட்டுக்கு வந்தாலும் சரி. இதுதான் வந்து அவ்வளோ கொடுமையான ஒரு காலகட்டம். ஸோ இதெல்லாம் பார்த்து தான் இந்த மறுமலர்ச்சி அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு. இப்போ ஒரு இயக்கம் வேணும், நம்ம நாட்டு மக்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு இயக்கம் வேணும், அவனை எடுத்து போராடணும் அப்படிங்கிற ஒரு அறிவு, ஒரு நாலேஜ் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இத்தனை துன்பங்களை கடந்து வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து ஒரு இது வந்து வர ஆரம்பிச்சிச்சு. அடுத்து இதில் பார்த்தோம் அப்படின்னா, சிலோன் ஆளுநர் வந்து மெட்ராஸ் ஆளுநருக்கு ஒரு கடிதம் வந்து எழுதுறாரு. அந்த கடிதத்தில் இந்த மாதிரி ஆட்கள் தேவை, எங்களுக்கு வந்து வேலைக்கு வந்து நாங்கள் இந்த மாதிரி தேவை அப்படின்னு சொல்லி எழுதும்போது மெட்ராஸ் ஆளுநர் வந்து தஞ்சாவூர் ஆளுநர்கிட்ட சொல்கிறாரு. அவர் அதுக்கு ஒரு ரிப்ளை நோட் என்ன அனுப்புகிறாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ தஞ்சாவூர் ஆளுநர் வந்து சொல்கிறாரு, நம்ம நாட்டு மக்கள் வந்து அதிகப்படியாக வர்றது வந்து கஷ்டம். ஏன்னா தன் சொந்த மண்ணை விட்டு யாருமே அடுத்த நாட்டுக்கு வந்து உழைச்சி வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது அந்த காலகட்டத்தில் ரொம்ப குறைவு இல்லையா? ஸோ அவன் மண்ணை தான் அதிகமாக நேசிச்சாங்க. ஸோ அந்த மாதிரி வர்றது ரொம்ப கஷ்டம், வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நோட்டை வந்து கொடுத்துருப்பாரு. ஆனால் வேற வழி இல்லாமல் இத்தனை பஞ்சங்கள் ஏற்பட்டு பஞ்சத்தில் உயிர் போகிறத பார்த்து வேற வழி இல்லாமல், அந்த பஞ்சம் ஏற்படுறதுக்கு காரணமும் ஆங்கிலேயர்கள் தான். அவங்க சொன்ன பயிரை இது பண்ணணும், அவங்க சொல்கிற விலைக்கு நம்ம அதை விற்கணும், அவங்க கொடுக்கறது தான் அப்படின்னு இருக்கும்போது அந்த பஞ்சத்தினால வேற வழி இல்லாம நிறைய மக்கள் வந்து வேறு இடங்களுக்கு மாறி தன்னுடைய வேலையை தேடி சென்றிருந்தாங்க. அதே போல 1843 பிரிட்டிஷ் இந்தியாவில் அடிமை முறை ஒழிக்கப்பட்டது. இந்த ஆண்டு அடிமை முறை ஒழிக்கப்பட்டதுன்னா 1843 அந்த அடிமை முறை அப்படிங்கிறது ஒழிக்கப்பட்டது. 1837 கிட்டத்தட்ட 10,000 வேலையாட்கள் வந்து இங்கிருந்து குடிபெயர்ந்திருக்காங்க. எங்க அப்படின்னா ஆங்கிலேயர்களோட காலனியத்துக்கு வந்து இங்கிருந்து குடிபெயர்ந்திருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்னாலே காலனிகள்னு சொன்னது தென்னாப்பிரிக்காவா இருக்கட்டும், கார்பியன் தீவு, அதே போல மலேயா, சிலோனு, மொரீஷியஸ், இந்த மாதிரி இடங்களுக்கு வந்து அவங்க வந்து இடம் பெயர்ந்திருக்காங்க. அதே போல் 46 கிட்டத்தட்ட 80,000 பேரும், அதே போல் 1855 ஆண்டு 1,28,000 பேரும், 77 3,80,000 பேரும் தமிழ்நாட்டு, அதாவது இந்தியாவை விட்டு குடிபெயர்ந்து ஆங்கிலேய காலனிகளுக்கு சென்றிருக்காங்க வேலைக்காக. மொரீஷியஸ்க்கு மட்டும் கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் வந்து போயிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன கணக்கெடுப்பாக நம்மளுக்கு இந்த 12th வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது மேற்கத்திய கல்வியும் அதன் தாக்கமும். ஸோ மேற்கத்திய கல்வி என்ன ஒரு சிறப்பான தாக்கத்தை வந்து நம்மளோட நாட்டில் ஏற்படுத்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் ஆங்கிலேயருக்கு முந்தைய இந்தியாவில் கல்வி எப்படி இருந்துச்சு, மெக்காலேவோட கல்வி முறை என்னென்ன, அதே போல் மத்திய தர வகுப்பினர்களின் பங்கு இந்த கல்வி முறையில் என்னென்ன, சமய பரப்பாளர்களின் பங்கு இந்த கல்வி முறையில் என்னென்ன அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா வரிசையாக பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆங்கிலேயருக்கு முந்தைய இந்தியாவின் கல்வி நிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஆங்கிலேயர் வர்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து நிறைய அந்த ராமாயணம், மகாபாரதம் அப்படிங்கிற அந்த இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். படிப்பு அப்படின்னாலே குருகுலம், அதில் வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் வந்து பிராமின்களாக மட்டும்தான் இருப்பாங்க. அப்போ பிராமின்கள் அப்படிங்கிறவங்க அவங்க தான் வந்து தன்னை உயர்ந்த பதவியில் இருக்கிறதா வந்து வகிச்சுப்பாங்க. ஸோ அவங்க வந்து இந்த குருகுல கல்விகள் தான் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த பிராமணர்கள் வந்து அவங்க உயர்ந்த, அதாவது அறிவு சார்ந்ததில் உயர்ந்தவங்களாக இருக்கிறனால இந்த கோயில்களில் அர்ச்சனை செய்கிறதுக்காக இருக்கட்டும், இல்லை வந்து அரசில் ஏதாவது இப்போ வந்து மன்னருக்கு வந்து ஒரு அறிவு சொல்லணும், அறிவுரை சொல்லணும் அப்படின்னா அதில் உயர்ந்த பதவிகளை மேற்கொள்வதும் இந்த பிராமணர்களாக தான் இருந்தன. ஸோ அர்ச்சகர்களாகவும் ஆசிரியர்களாகவும் இருந்தது இந்த பிராமணர் முறை தான். அவங்க சொல்லிக் கொடுக்கறது வித்தியாலயங்கள் இல்லைன்னா சதுப்திகள், இதில் தான் வந்து பாடங்கள் வந்து எடுக்கப்படும். ஸோ வந்து எந்த மொழியில் எடுக்கப்படும் அப்படின்னா சமஸ்கிருதத்தில் மட்டும்தான் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஏழைக்கும் அதுக்கு வாய்ப்பில்லை, படிக்கிறதுக்கு பெண்களுக்கும் அந்த கல்வி வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை பிராமணர்கள் கல்வி முறையில். அதுக்கப்புறம் தான் மெக்காலேயோட கல்வி முறை வருது. ஸோ இந்த மெக்காலேயோட கல்வி முறை அப்படிங்கிறது என்னன்னா, ஸோ இந்த மெக்காலே ஃபஸ்ட்டு யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆங்கில கல்வி முறையை வடிவமைத்தவர் வந்து யார் அப்படின்னா மெக்காலே அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எந்த முறையை ஆங்கில கல்வி முறையை வடிவமைத்தவர் டிபி மெக்காலே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இவரோட காலம் அப்படின்னு பார்த்தா 34 to 38 வரைக்கும். அப்போ இவர் என்னவா இருந்திருப்பார்னா, மெக்காலே வந்து ஒரு சட்ட உறுப்பினராக இருந்திருப்பாரு. கவர்னர் ஜெனரலோட குழுவில் இருக்கக்கூடிய ஒரு சட்ட உறுப்பினர் தான் இந்த மெக்காலே. ஸோ அந்த காலகட்டத்தில் கவர்னர் ஜெனரலில் இருந்திருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களோட அந்த குழுவில் சட்ட ஆலோசகராக, சட்ட உறுப்பினராக இருந்தவர் மெக்காலே. இந்த மெக்காலேயோட கல்வி முறை என்ன
மெக்காலேவோட கல்வி முறை ரொம்ப பாப்புலர். ஸோ இதுபடி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய கல்வி கூடங்கள் திறந்தாங்க, யூனிவர்சிட்டிஸ் திறந்தாங்க, காலேஜ் திறந்தாங்க. இங்கே பாருங்க கொடுத்து 1857 பாம்பேல, சென்னையில், கல்கத்தாவில் பல இடங்களில் வந்து யூனிவர்சிட்டிஸ் வந்து திறந்திருக்காங்க. ஸோ அப்போ இதில் வந்து என்ன அப்படின்னா இவங்கள 2 பிரிவு இருந்துச்சு இந்த சட்ட உறுப்பினர்களில் மெக்காலே சட்டத்தில். அதாவது ஒரு பிரிவினர் வந்து மெக்காலே, இன்னொரு பிரிவினர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழ் திசை குழு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த கீழ் திசை குழு அப்படின்னா பிராந்திய மொழிகள்லாம் வந்து படிக்கணும். அப்போ இப்போ இந்தியர்களுக்கு வந்து நீங்கள் கல்வி கொடுக்குறீங்க அப்படின்னா ஒன்று நீங்கள் பிராந்திய மொழியை தான் வந்து எஜுகேஷன் வந்து கொடுக்கணும் அப்படின்பாங்க. இன்னொருத்தர் வந்து இல்லை ஆங்கில கல்வி வந்து இங்கே வந்து கொடுக்கணும். அப்போ ஆங்கில கல்வியை கொடுக்கறதுல தான் வந்து மெக்காலேவும் ஒரு சப்போர்ட் பண்ணியிருந்திருப்பாரு, அதுதான் கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு டெஃபினேஷன் சொல்கிறாரு. என்ன அப்படின்னா இந்தியன் வந்து அவனோட ரத்தத்தில் அவன் இந்தியனாக இருக்கான், அவனோட கலரில் வந்து அவன் இந்தியன் தான் சொல்லுவோம். அவனோட கலரை வச்சு நம்ம ஃபாரினர்னு சொல்ல மாட்டோம். ஆனால் அவனோட சிந்தனையாக இருக்கட்டும், அவனோட குணங்களாக இருக்கட்டும், அவரோட அறிவும் எப்படி தான் இருக்கணும்னா ஒரு ஆங்கிலேயன் எப்படி சிந்திக்கிறான், ஒரு ஆங்கிலேயன் எப்படி நடந்துக்கிறான், அவனோட பழக்க வழக்கம் எப்படி இருக்கோ அப்படி தான் வந்து இருக்கணும். அதுக்கு முக்கியம் ஒரு இந்தியனுக்கு ஆங்கில கல்வி ரொம்ப முக்கியம். அப்போ அந்த ஆங்கில கல்வியை கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு ஆங்கிலேயனா அங்கிருந்து படித்து தெரிந்த ஒரு லேர்ன்ட் எஜுகேட்டட் ஒரு பிரிட்டிஷ் பீப்புளை கொண்டு வந்து இங்கே வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலில் போட்டு நீ நடத்துகிறா அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கேயே வந்து நம்மளாலேயே அப்போ ஒரு இங்கிலீஷை வந்து அவனுக்கு நம்ம கொடுக்கணும். இப்போ நார்மலான இருக்கக்கூடிய ஒரு தமிழ் மக்களுக்கு நம்ம ஆங்கிலத்தை கற்றுக் கொடுத்து அவனை அதில் தேர்ச்சி பெற வச்சு அவனை வந்து ஒரு ஸ்கூலில் வந்து எஜுகேட்டட் பீப்புளாக வச்சு அவனை வச்சு தான் நம்ம பிற்கால சந்ததிக்கு வந்து நம்ம வகுப்புகள் எடுக்கணும், அவங்களுக்கு தான் புகட்டணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த கொள்கையில் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அடுத்து மத்திய தர வகுப்புகள். ஸோ இதெல்லாம் நம்ம எதுக்கு பார்க்குறோம்? இந்த மேற்கத்திய கல்வியும் அதன் தாக்கமும் எதுக்காக இந்த தேசிய மறுமலர்ச்சியில் தெரியுது அப்படின்னா இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த கல்வி அறிவு அப்படிங்கிறது ஒன்று நம்ம நாட்டு மக்களுக்கு வந்த அப்புறம்தான் நம்ம ஏன் இவ்வளோ சஃபர் ஆகிறோம், ஏன் அவனுக்கு நம்ம அடிமையாக இருக்கோம் அப்படிங்கிற பல கேள்விகளை அவனுக்குள்ளேயே எழுப்பி அந்த கேள்விக்கான விடையும் அவன் தேட கற்றுக்கிறான். ஸோ அப்போ தான் வந்து அவனுக்கு இது நம்ம தேசம், இது நம்ம நாடு, நம்ம வந்து நம்ம சுயமாக இருக்கணும், அப்போ நம்ம வந்து ஆங்கிலேயரை எதுக்கணும் அப்படிங்கிற அந்த அறிவை வந்து அவன் வந்து வளர்த்துருக்கான். ஸோ அப்போ அந்த அறிவு வளர்த்துக்கு காரணமாக இருந்ததும் ஆங்கிலேயர்கள் தான். அவன் என்ன நினச்சி நம்மளுக்கு கல்வி கொடுத்தானோ நம்மளுக்கு தெரியல, ஆனால் அந்த கல்வியினால் நம்மளுக்கு ஒரு நாலேஜ் டெவலப் ஆகிருக்கு, அவனை எதுக்கிறதுக்கு அவனே வந்து நம்மளுக்கு வழிவகுத்திருக்கான். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த லேர்ன்டு பீப்புள், ஒரு குரூப் ஆஃப் லேர்ன்டு பீப்புள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த கம்யூனிட்டிக்கு பேர் வந்து பாபு கம்யூனிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த பாபு அப்படிங்கிறத பிரிட்டிஷ்காரர்கள் வந்து அவங்கள அழைப்பாங்க. அப்போ அந்த பாபு அப்படின்னாலே அவன் வந்து படித்தவன், ஸோ அவன் வந்து கணக்கு வேலை பார்க்குறது, இந்த மாதிரி ஓரளவுக்கு வந்து அவங்க வந்து படிச்சிருக்காங்க. அந்த மாதிரியான ஆட்களை வச்சு பள்ளிக்கூடங்களில் ஆசிரியர்களாக அவங்க வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. அதே போல் மத்தியதர வகுப்புகள், இது வந்து இதுக்குள்ளெல்லாம் யார் வருவாங்க அப்படின்னா அந்த மத்திய தர வகுப்பு, அதாவது ரொம்ப ஹைஃபையான ஸ்டேட்டஸில் இருக்கவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா நிலப்பிரபுக்கள், அதே போல் வணிக வர்த்தக சங்கம், அதே போல் வந்து வட்டிக்கு விடுறவங்க, அதை வந்து லோவாதேவின்னு சொல்லுவாங்க. அதே போல் மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள், இவங்களெல்லாம் நம்ம என்ன கேட்டகரியில் சொல்லுவோம் அப்படின்னா மேற்கத்திய கல்வியின் வளர்ச்சியின் காரணமாக இந்த மத்திய தர வகுப்புகள் எல்லாம் உருவாச்சு. இந்த தர வகுப்புகள் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு ஒரு டிசிப்ளின்ல ஒரு மரியாதை அப்படிங்கிறத கொடுக்க ஆரம்பிச்சான். இப்போ ஒரு மருத்துவர் வந்துட்டார் அப்படின்னு சொல்லி ஏழை மக்கள் எழுந்து அவனுக்கு ஒரு வணக்கம் வைக்கிறான். அப்போ அந்த இடத்துல ஒரு உயர் பதவிக்கு வராரு. அப்போ அவரையே ஒரு பிரிட்டிஷ்கார் அடிமைப்படுத்தும் போது அவர் அந்த இடத்துல அடங்கி போகணுங்கிற அவசியம் இல்லை. நான் இவ்வளோ படிச்சிருக்கேன், நான் இவ்வளோ நாலேஜாக இருக்கேன், நான் வந்து உன் உயிரை காப்பாற்றுற அளவுக்கு இருக்கேன், அப்போ ஏன் நான் உனக்கு அடங்கி போகணும் அப்படின்னு ஒவ்வொரு குரூப்பாக வந்து ஃபார்ம் பண்ணி சேர ஆரம்பிக்கிறாங்க. சேர்ந்து இந்த எழுச்சிகள் இயக்கங்கள்லாம் உருவாக்குறாங்க. ஸோ அதில் வர்றவங்கலாம் யார் அப்படின்னு பார்த்தா ராஜாராம் மோகன் ராய், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர், அதே போல் விவேகானந்தர், கோபாலகிருஷ்ண கோகலே, இவங்க எல்லாமே வராங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து பேசினது ஃபர்ஸ்ட் என்னன்னா ப்ரெஸ்ஸில் நம்மளோட ஃப்ரீடம் இருக்கணும், நம்ம பேசுகிறோமா நம்மளோட ஸ்பீச்சில் ஃப்ரீடம் இருக்கணும். அதே போல் நம்மளோட பத்திரிகையில் நம்ம மனசில் என்ன நினைக்கிறோம், இந்த கட்சிக்கு ஃபேவராக பேசுகிறோம், இந்த கட்சிக்கு எதிர்த்து பேசுகிறோம் அப்படிங்கிறதுலாம் இல்லாமல் என்ன வந்து மக்களிடம் கொண்டு சேர்க்கணுமோ அதை வந்து சுதந்திரமாக அவங்க கொண்டு சேர்க்குற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு சுதந்திரம் வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. முதல்ல சுதந்திரம் வந்து ஆரம்பிக்கப்பட்டது இந்த எழுத்துக்களிலும் பேச்சுரிமையிலும் தான் அவங்க சுதந்திரம் ஃபர்ஸ்ட் நினச்சாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த சுதந்திரம்ங்கிறது படிப்படியாக முன்னேறி ஆங்கிலேயர்களை எதிர்த்து அந்த சுதந்திரத்தை நம்ம வாங்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து வந்தாங்க.
அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைய இயக்கங்கள் உருவாச்சு. சமய சீர்திருத்த இயக்கங்கள், மீட்பு இயக்கங்கள், சமூக இயக்கங்கள் அப்படின்னு. அப்போ சமய சீர்திருத்த இயக்கங்கள்ல முக்கியமாக நம்ம சொல்லக்கூடியது ராஜாராம் மோகன் ராயோட பிரம்ம சமாஜ். இப்போ இவங்கெல்லாம் எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியுதுங்க இல்லையா? ஸோ அப்போ ஆங்கிலேயர்கள் நம்மளுக்கு ஒரு எஜுகேஷன் கொடுக்குறாங்க. அந்த எஜுகேஷனால ஒரு அறிவு பிறக்குது. அந்த அறிவுலேருந்து வந்த குழுக்களில் நம்ம வந்து ஒரு ஸ்டேட்டஸோடு இருக்கவங்கள மருத்துவர்னு சொல்கிறோம், அதே போல் வந்து அறிஞர் சொல்கிறோம், வாத்தியார் நம்ம சொல்கிறோம், அதே போல் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், வழக்கறிஞர்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த குரூப்பில் இருந்து வந்தவங்க தான் இவங்க. ஸோ அப்போ வந்து ஒவ்வொரு இயக்கங்களை தனித்தனியாக அவங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதில் ஃபேமஸாக இருக்கிறது பிரம்ம சமாஜ் ராஜாராம் மோகன் ராயால் 1878 ஆரம்பிக்கப்பட்டுச்சு. ஆத்மராம் பாண்டுரங்கன் ஆரம்பித்த பிரார்த்தனை சமாஜம் 1867. சையத் அகமது கான் ஆரம்பிச்ச அலிர்கா இயக்கம். அடுத்து பார்த்தீங்கன்னா மீட்பு இயக்கங்கள்னு பார்க்கும்போது ஆரிய சமாஜ் 1875 ஆரம்பிக்கப்படுது. ராமகிருஷ்ண இயக்கம், அதே போல தியோபர்த் இயக்கம், இதெல்லாமே வந்து மீட்பு இயக்கங்களாக இருக்கு. சமூக இயக்கங்கள் அப்படின்னு பார்த்தா ஜோதிபா பூலேயோட பூனேல ஆரம்பிச்ச யார் ஆரம்பிச்சிருக்காங்க? ஜோதிபா பூலே ஆரம்பிச்சிருக்காங்க சமூக இயக்கத்தை. அதே போல் நாராயணகுரு, ஐயன்காளி இவங்கெல்லாம் வந்து கேரளாவில் வந்து ஒரு சமூக இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து ராமலிங்க அடிகளாக இருக்கட்டும், வைகுண்ட சுவாமிகள், அயோத்திதாசர், இவங்க எல்லாமே சமூக சீர்திருத்தவாதி நம்ம சொல்லுவோம். ஸோ இப்படி தான் ஒவ்வொரு இயக்கம் ஆரம்பிச்சிச்சு. அப்போ இத்தனை நாள் அடிமைப்பட்டு கிடந்தாங்க. திடீர்னு இவங்க எழுந்து வராங்க அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன? கல்வி. அந்த கல்வியை கொடுத்தது அதே ஆங்கிலேயர் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய சீர்திருத்தவாதிகளால் தூண்டப்பட்ட மீள் சிந்தனையின் விளைவாக இந்திய தேசிய உணர்வு உதயமானது. அப்போ அந்த உணர்வு உதயமாவதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்திய தேசிய உணர்வு உதயமாவதற்கான காரணங்கள் இந்த சீர்திருத்தவாதிகள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சீர்திருத்தவாதிகள் தூண்டலில் தான் அவங்களுக்கு ஒரு சிந்தனை உதிச்சு இந்திய தேசிய உணர்வு அப்படிங்கிறது அவங்களுக்கு உதயமாயிருக்கு. அடுத்து தேசியத்தின் எழுச்சிக்கு ஏனைய முக்கிய காரணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமானது வந்து 1857. இது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஃபேக்ட் நம்மளோட இயர்லன்னு சொல்லலாம். ஸோ இதில் தான் வந்து அந்த கிரேட் ரிவல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய 1857 வந்து நடந்திருக்கும். ஸோ அந்த பேரெழுச்சியில் தான் இந்திய தேசிய இயக்கத்தின் பிறந்த நாள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த பேரெழுச்சி காரணமாக தான் நம்ம இந்திய தேசிய இயக்கங்கள்லாம் அதுலேருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா அதுதான் முதல்ல நம்ம வந்து எதிர்த்து போராடினது, ஒரு பெரிய ஃபைட்டாக வந்து உருவானது. ஸோ அதுக்கப்புறம்லேருந்து நம்ம வந்து எதிர்த்து போராட கற்றுக்கிட்டோம். ஸோ அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்கோம். அப்போ நிறைய இயக்கங்கள், அதுக்கு அந்த சங்கத்துக்கு லீடர்னு ஒருத்தர் இருக்கணும். ஸோ நிறைய ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும். அவங்க லீடர் சொல்லக்கூடியதை நம்ம ஃபாலோ பண்ணணும். மக்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணணும். அதுக்கு நிறைய சுதந்திர பேச்சுக்கள் பேசுவாங்க, நிறைய கூட்டங்களை திரட்டுவாங்க, நிறைய ஆலோசனைகளை வந்து மேற்கொள்ளுவாங்க. ஸோ இதெல்லாமே இந்த இயக்கத்தின் பிறந்தநாள் அப்படின்னு சொல்றது இந்த ரிவோல்ட்ல இருந்து தான் நம்ம வந்து எழுந்திரிக்க ஆரம்பிச்சிருக்கோம். 1857 ஜூன் டு செப்டம்பர் மாதத்தில் டெல்லி வந்து முற்றுகையிடப்பட்டது. பம்பாயின் முன்னாள் ஆளுநரான எம்பிஸ்டன் அப்படிங்கிறவர், அப்போதைய இந்தியாவில் இருந்த அரச பிரதிநிதியா இருந்தவர் சார்லஸ் லாரன்ஸுக்கு வந்து ஒரு கடிதம் வந்து எழுதியிருக்காரு. எந்த ஆண்டு 1864 வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. யாரு? எல்பிஸ்டன் அப்படிங்கிறவர் சார்ல்ஸ் லாரன்ஸ்க்கு வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. ஸோ எல்பிஸ்டன் வந்து பம்பாயின் முன்னாள் ஆளுநராக இருந்திருக்காரு. ஸோ அப்போ அந்த கடிதத்தில் வந்து அவர் சொன்னது என்னன்னா, எல்லாமே நம்ம கற்றுக்கிட்டோம். ஆங்கிலேயர் எப்படி எதிர்க்கணும், அவனுக்கு எப்படி அகெயின்ஸ்ட் நம்ம பேசணும், என்னென்ன மாதிரியான டாக்டிக்ஸ் நம்ம ஃபாலோ பண்ண எல்லாமே கற்றுக்கிட்டோம். இன்னும் நம்ம கற்றுக்காத ஒரே விஷயம் கொள்ளையடித்தல். ஸோ அந்த கொள்ளையடித்தல நம்ம வந்து யாருக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நாதிர்ஷாவை வந்து நம்ம மிஞ்சிருவோம் போல அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோட்டை வந்து அவர் சொல்லி அதிலே வந்து முடிச்சிருக்காரு அந்த கடிதத்தில். அடுத்து பார்த்தோன்னா இந்திய எதிர்ப்பு கொள்கை. ஸோ அது என்ன அந்த இந்திய எதிர்ப்பு கொள்கை அப்படின்னு பார்த்தோம்னா, உயர் பதவியில் இருக்கவங்கலாம் இந்தியன்ஸாக இருந்திருப்பாங்க. ஒரு லாயராக இருக்கலாம், ஒரு நீதிபதியாக இருக்கலாம். ஸோ அப்போ ஒரு நீதிபதியாக ஒரு இந்தியன் இருக்கும்போது அவன்கிட்ட கையை கட்டி ஒரு ஆங்கிலேயன் வந்து அந்த கூண்டில் நின்று பதில் சொல்லக்கூடிய சூழ்நிலை வந்து ஏற்படும் போது அப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, உயர் பதவிகளில் இந்தியர்கள் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த இந்தியர்களின் எதிர்ப்பு கொள்கையை வந்து கடைபிடிச்சாங்க. அப்போ அந்த இடத்துல என்ன ஆச்சு அப்படின்னா, ஸோ அப்போ அவன் வந்து இந்தியனை வேலைக்கே வைக்கக்கூடாது, அப்போ அவன் எக்ஸாமில் பாஸ் பண்ணக்கூடாது. அப்போ எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கான வயது வரம்பு அவன் எவ்வளோ கொடுத்துருக்கான் அப்படின்னா 21. அதுலேருந்து குறைச்சி அவன் 19 நீ வேலைக்கு வந்தால் தான் உனக்கு வேலை இல்லைன்னா இல்லை அப்படின்றாங்க. ஸோ 29 19 வயது வரம்பை வந்து குறைச்சிருக்காங்க. அடுத்தது இந்திய தண்டனை சட்டம் 1870 பிரிவு 124A பிரிவின்படி அடக்குமுறை ஒழுங்காற்று சட்டம் வந்து போடப்பட்டுச்சு. அதே போல் பத்திரிகைகளை தணிக்கைகளுக்கு உட்படுத்தி பிராந்திய மொழி சட்டம் வந்து போட்டிருக்காங்க. அது வந்து 1878 பிராந்திய மொழி சட்டம் போடப்பட்டது. பத்திரிகை இது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இது என்னன்னா பருத்தி இலை. அந்த பருத்தி இலையை வச்சு துணிகள் வந்து நெய்கிறோம் நம்ம. ஸோ அந்த பருத்தி இலைகள் வந்து இங்கிலாந்துலேருந்து இங்கே கொண்டு வர்றதுக்கு சுங்க வரியை வந்து ரொம்ப குறைச்சிருக்காங்க. ஏன்னா அவன் நாட்டில்
உற்பத்தி பண்ணி அதை வந்து இங்கே அவன் விற்பனை பண்ணும்போது நம்ம நாட்டில் அந்த இடத்துல சுங்கவரியை குறைச்சிருக்காங்க. அதே இங்கே உற்பத்தி பண்ணக்கூடிய பருத்தி இலை துணிகளை நம்ம வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணும்போது அந்த இடத்துல சுங்கவரியை உயர்த்தியிருக்காங்க. அப்போ அந்த சுங்கவரியிலேயே அவன் போட்ட முதலீடு எல்லாமே போயிடுது. அதுக்கு மேற்பட்டு அவனுக்கு வரக்கூடிய லாபம் அப்படிங்கிறது ஒன்றுமே அவனுக்கு கையில் இல்லாமல் போயிடுது. இந்திய நீதிபதி ஐரோப்பியரை விசாரிக்கும் அதிகாரம் வந்து பெற்றனர். ஸோ இது ஒரு முன்னாடி வந்து ஒரு ஃபேக்டாக இருந்துச்சு. அது எப்படி நான் போய் அவங்ககிட்ட பதில் சொல்லுது அப்படின்னு சொல்லி அதை எல்லாத்தையுமே வந்து மாற்றிடுறாங்க. ஸோ இந்த இந்தியர்கள் வந்து ஆங்கிலேயர்களை விசாரிக்கும் உரிமைகள்லாம் வந்து எந்த மசோதாவின் படி இடப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தா ரிப்பனின் இல்பாட் மசோதாவின் படி இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது. அதையுமே வந்து இதெல்லாம் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி லேட்டராக அதையுமே வந்து மாற்றி இந்தியர்களுக்கு வேலையே கொடுக்கக்கூடாது உயர் பதவிகள் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை வந்து லேட்டராக வந்து ஆங்கிலேயர்கள் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த பத்திரிகைன்னு பார்த்தோம்னா ராஜாராம் மோகன் ராய் ஆரம்பித்த பத்திரிகை சம்பத் கௌமுகி அப்படிங்கிற ராஜாராமோடது. அது வந்து வங்க மொழியில் வந்தது. 1821 வெளியிடப்பட்டது. பாரசீக மொழியில் வந்து மிராதூல் அக்பர் அப்படிங்கிற அந்த பத்திரிகை பாரசீக மொழியில் எழுதப்பட்டது. ஸோ இதுக்கு பின்னாடி வந்து புக்கில் வந்து 12th உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெசனில் இதுக்கு பின்னாடி கொடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்தியாவின் பழம்பெருமையை வணங்குதல் அதில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வில்லியம் ஜோன்ஸ், அதே போல் வந்து சார்லஸ் வில்கின்ஸ், மேக்ஸ் முல்லர் போன்ற கீழ்திசைவாதிகளின் ஆய்வுகளை மேற்கொண்டு அரேபிய, பாரசீக, சமஸ்கிருத மொழிகளிலிருந்து மத வரலாற்று இலக்கிய நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அனைவருக்கும் கிடைக்க செய்தனர். அப்போ இந்த மாதிரியான புக்கெல்லாம் படிங்கடா, அப்போயாவது உங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் இதாகட்டும், நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்து எழுந்து இந்த ஆங்கிலேயன் இந்த நாட்டை விட்டு ஓட்டணும் அப்படிங்கிற ஒரு மன உந்துதல் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடியது இந்த மாதிரியான சீர்திருத்தவாதிகளோட புக்கை படிக்கணும் அப்படின்னு சொல்லி அது எல்லாமே அவங்களோட சொந்த மொழியில் வந்து மொழிபெயர்த்து கொடுத்துருந்துருக்காங்க. தேசியத்தின் குறிக்கோளானது இந்திய சிந்தனையை, இந்திய குணநலன்களை, இந்திய உணர்வுகளை, இந்திய ஆற்றலை, இந்தியாவின் உன்னதத்தை மீட்பதாகும். ஸோ அப்போது அந்த தேசியம் அப்படிங்கிறது இது எல்லாத்தையுமே மீட்கிறது தான். அப்போ நம்மளோட சிந்தனையாக இருக்கட்டும், உணர்வுகளாக இருக்கட்டும், குறிக்கோளாக இருக்கட்டும், குணநலாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே அடுத்த நாட்டுக்கிட்ட இருந்து நம்ம வந்து மீட்கணும். நம்ம நாட்டை நம்ம உயர்வாக வந்து வைக்கணும். ஆற்றலை இந்தியாவின் உன்னதத்தை மீட்படுத்தும். மேலும் உலக தடுமாற செய்யும் பிரச்சனைகளை இந்திய மனப்பாங்குடன் இந்திய நிலைப்பாட்டில் தீர்த்து வைப்பதாகும் என அரவிந்த கோஷ் எழுதினார். ஸோ அரவிந்த கோஷ் வந்து எழுதியிருக்கிறது. ஸோ இந்த வரிகள் தேசியத்துக்காக அரவிந்த கோஷ் எழுதப்பட்டது. அதே போல் பார்த்தீங்கன்னா இன்னொரு பாயிண்ட்ஸ் வந்து நடுவில் இந்த மெக்காலே கல்வி முறையில் வந்து ஒரு பாயிண்ட் வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான புக்கு மெக்காலேயோட புக்கு 1835 அந்த புக்கு வந்து வெளியாயிருக்கும். அந்த புக்கு வந்து மெக்காலேயால் எழுதப்பட்டது. அந்த புக்கின் தலைப்பு பார்த்தீங்கன்னா இந்திய கல்வி குறித்த குறிப்புகள் அப்படின்னு. அது ஆங்கிலத்தில் பேர் வந்து மினிட் ஆன் இந்தியன் எஜுகேஷன். மினிட் ஆன் இந்தியன் எஜுகேஷன் அப்படிங்கிறது மெக்கல்லேயோட ஒரு பிரசித்தி பெற்ற நூல். எதுவுமே நீங்கள் வந்து பார்க்கணும். இந்த நூல்களோட ஆசிரியர் யார், எந்த வருஷம் அந்த நூல் வெளிவந்தது அப்படியுமே நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சி வரை கேட்டிருக்காங்க. அதுலேருந்து ஒரு 2 கொஷின்ஸ் வந்து 2 to 5 கொஷின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அப்போ நம்ம கண்டென்ட்டை படிக்கும்போது உள்ள இந்த மாதிரி புக்ஸ் அண்ட் இயர்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா அதையும் நம்ம வந்து படிச்சுக்கணும். ஸோ இது வரைக்கும் வந்து நம்ம இந்த லெசனில் வந்து நம்ம ஃபுல்லாக பார்க்கணுமா, 12th ஃபர்ஸ்ட் லெசன் ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து இது வரைக்கும் பார்த்தாலே போதும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் சங்கங்கள் உருவாகுதல் அப்படின்னு இருக்கு. ஸோ அப்போ நம்ம மறுமலர்ச்சி தான் நம்ம பார்த்துருக்கோம். நம்மளோட தலைப்பு வந்து சிலபஸில் இருக்கிறது மறுமலர்ச்சி. அடுத்தது இதெல்லாமே சென்னை வாசிகள் சங்கம், அதே போல் வந்து சென்னை மகாஜன சங்கம், அதே போல் ஐயனம், இந்திய தேசிய இயக்கம், இதெல்லாமே வந்து பின்னாடி உங்களுக்கு இருக்குது. ஸோ அதெல்லாமே நம்மளுக்கு சிலபஸில் அடுத்தடுத்த டாப்பிக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்க்கும்போது நம்ம இந்த ஃபுல்லாகவே நம்ம கவர் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நம்ம இதை பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இந்த லாஸ்ட் 3 pages வந்து நான் அது உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டேன். ஸோ மறுமலர்ச்சிக்கு என்ன போதுமானதோ அது மட்டும் இந்த வீடியோவில் நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்த டாபிக்ஸில் உங்களுக்கு இந்த ரிமைனிங் லெசன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆயிரும். ஸோ இப்போதைக்கு நம்ம தேசிய மறுமலர்ச்சி மட்டும் நம்மளுக்கு ஐஎம்ல இந்த சிலபஸில் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த வீடியோ கிளாஸ் மாதிரி தான் இதே போல் உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா யூனிட்ஸ்க்கு இருக்கக்கூடிய கிளாஸஸும் உங்களுக்கு கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பேட்ச் நீங்கள் மறக்காம என்ரோல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சிலபஸ் பக்காவா, தரவா, நீட்டா, கிளியர் கட்டாக உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து அதே போல் டெஸ்ட் கொஸ்டின்ஸும் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணிடுவேன். ஸோ வித்தின் நம்ம பேட்ச் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா வித்தின் 100 days நீங்கள் வந்து 6 யூனிட்ஸ் நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம். ஸோ இன்க்ளூடிங் சயின்ஸுமே வந்து கிளாஸஸ் வந்து எடுக்கப்படும். அந்த சயின்ஸில் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னவோ அது மட்டும் உங்களுக்கு கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிடுவோம். ஸோ இதே போல் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அதே போல் நம்ம பேட்ச்சில் இங்கே ஜாயின் பண்ணணும், அட்மிஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் நம்பருக்கு 6383976468 அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட அட்மிஷனை நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் ஜிஎஸ் பேட்சை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.